விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. சூர்யா ரசிகர்களுக்காக இந்த வீடியோ. அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் ஆஸ்கார் விருதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கா. ஸோ ஆஸ்கார் விருது கங்குவா திரைப்படம் வெல்ல போகிறதா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். இதுக்கு பின்னாடி பெரிய கதையை நடந்திருக்கு. அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டான வீடியோவாக தான் சூர்யா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை நேசிக்கும் ரசிகர்களுக்கு இருக்கும். அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் போன வருடம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே கம்ப்ளீட்டான நெகட்டிவான விமர்சனம். ஆனால் நெகட்டிவான விமர்சனம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விஷயத்தை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் நெகட்டிவ் விமர்சனம் வந்ததற்கான காரணம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப், படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு 30 நிமிஷம், அதாவது ப்ரெசன்ட் போர்ஷன். இந்த படத்தோட ப்ரெசன்ட் போர்ஷன் கம்ப்ளீட்டாக ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலாக இருக்குது, கிரிஞ்சாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் அதிகமாகவே வந்தது. ஆனால் படத்தோட பீரியாடிக் போர்ஷனில் யாருமே எந்த குறையும் சொல்லலை. முக்கியமாக பீரியாடிக் போர்ஷன் போர் அடிக்குது, லேக் அடிக்குது, இந்த இடத்துல ரொம்ப போராக இருக்குது, இழுத்துட்டு போகிறாங்க, அப்படி இப்படின்னு எந்த ஒரு குறையுமே சொல்லலை. அவங்க சொன்ன குறை என்னன்னா படத்தில் சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அது இறைச்சலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது, அது மட்டும்தான் தப்புன்னு சொன்னாங்க. இந்த ஒரு விஷயத்தை கவனித்து படக்குள்ள ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. படத்தோட சவுண்டை கம்மி பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய லாஸ் படக்குழுவுக்கு ஆகிவிட்டது. ஆனாலுமே கங்குவா திரைப்படத்தை ஆஸ்காருக்கு அனுப்பியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கு முன்பே படக்குழு முடிவு பண்ணிட்டாங்க இந்த திரைப்படத்தை ஆஸ்காருக்கு அனுப்பணும்னு. ஏன்னா இந்த திரைப்படத்தில் அந்த அளவுக்கு ஒர்க்ஸ் நிறையவே இருக்குது. பீரியாடிக் பொசிஷனில், காஸ்டியூமில் இருந்து, அவங்க பேசுகிற லாங்குவேஜில் இருந்து சின்ன சின்ன விஷயமும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த திரைப்படத்தை ஆஸ்காருக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற முடிவை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க மற்ற திரைப்படங்கள் மாதிரி டேரெக்டாக அனுப்பாமல், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ட்ரிபிள் ஆர் திரைப்படம். ஸோ ட்ரிபிள் ஆர் திரைப்படம் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகி வின் ஆனது. அந்த திரைப்படம் இந்தியா மூலமாக ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஆஸ்காருக்கு போகலை. டேரெக்டாக ட்ரிபிள் ஆர் படக்குழுவே தயாரிப்பு நிறுவனமே மும்பையில் இருக்க ஏஜென்சி மூலமாக ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் கங்குவா திரைப்படம் அந்த மாதிரி கிடையாது. கங்குவா திரைப்படம் இந்தியா மூலமாக ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஆஸ்கார் லிஸ்ட்டில் கங்குவா திரைப்படமும் இடம் பிடித்தது. இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடினாங்க. ஆனால் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா கங்குவா படத்தை ஆஸ்காருக்கு அனுப்புவதற்கு படக்குழு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஈஸியாக அந்த படத்தை தூக்கி அனுப்பலை. இந்த படத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நெகட்டிவாக மக்கள் சொன்னாங்களோ, முக்கியமாக படத்தோட 30 நிமிஷம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அந்த 30 நிமிஷத்தை கம்மி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி படத்தோட இறுதி ஒரு 15லிருந்து 20 நிமிஷத்தை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் பீரியாடிக் போர்ஷன் மட்டுமே எடிட் பண்ணி கங்குவா படக்குழு ஆஸ்காருக்கு அனுப்பியிருக்கு. ஸோ ஆஸ்கார் நிறுவனமும் இதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அஃபிஷியலாக ஆஸ்கார் நிறுவனம் எந்தெந்த திரைப்படங்கள் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆக போகிறது, அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியிலிருந்தும் படங்களை ஆஸ்காருக்கு அனுப்புவாங்க. அப்படி ஒவ்வொரு கண்ட்ரியிலிருந்தும் அனுப்பும்போது அதிலிருந்து சில படங்களை ஃபில்டர் பண்ணி இந்தியாவில் இந்த திரைப்படம், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இந்த திரைப்படம், அந்த மாதிரி லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவில் எந்தெந்த திரைப்படங்கள் நாமினேட் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 14-15 திரைப்படங்கள் இடம் பிடித்திருக்கு. கங்குவா திரைப்படம் இடம் பிடித்திருக்க கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கங்குவா திரைப்படம் இந்த ஒரு லிஸ்ட்டில் இடம் பிடிக்கவில்லை. இது கண்டிப்பாக சூர்யா ரசிகர்களுக்கு சோகமாக இருந்தாலுமே இது ட்ரிபிள் ஆரை விட ரொம்ப பெருமையான விஷயம் தான். ஏன்னா ட்ரிபிள் ஆர் திரைப்படம் இந்தியா ரெக்கமெண்டேஷன் பண்ணலை. இந்தியா ரெக்கமெண்டேஷன் பண்ணாமல் இவங்களே டேரெக்டாக தான் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் கங்குவா திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் இந்தியா ரெக்கமெண்டேஷன் பண்ணி கங்குவா திரைப்படம் அடுத்த கட்டத்துக்கு போனது. ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிற இந்தியா மூலமாக ரெக்கமெண்டேஷன் பண்ணது. இதுவே சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தான். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம சூப்பராக கொண்டாட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியா மூலமாக ரெக்கமெண்டேஷன் ஆனதுனால கண்டிப்பாக பல நேஷனல் அவார்டுகள் வின் பண்ணுவதற்கான தகுதி இப்போ கங்குவா திரைப்படத்துக்கு வந்துவிட்டது. இது ரொம்ப பெருமையான விஷயமாக படக்குள்ள பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி, இவ்வளோ பெருமையான விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை சூர்யா ரசிகர்களுக்காக இந்த வீடியோ. அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் ஆஸ்கார் விருதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கா.
ஸோ ஆஸ்கார் விருது வந்து கங்குவா திரைப்படம் வந்து வெல்ல போகிறதா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான விஷயத்தை தான் வந்து பேச போகிறோம். இதுக்கு பின்னாடி வந்து பெரிய கதையை வந்து நடந்திருக்கு. அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டான வீடியோவாக தான் வந்து சூர்யா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை நேசிக்கும் ரசிகர்களுக்கு இருக்கும். அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் போன வருடம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன உடனே வந்து கம்ப்ளீட்டான நெகட்டிவான விமர்சனம். ஆனால் நெகட்டிவான விமர்சனம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விஷயத்தை நீங்கள் கிளியராக வந்து புரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் விமர்சனம் வந்ததற்கான காரணம் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு 30 நிமிஷம், அதாவது ப்ரெசன்ட் போர்ஷன். இந்த படத்தோட ப்ரெசன்ட் போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலாக இருக்குது, கிரிஞ்சாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வந்து அதிகமாகவே வந்தது. ஆனால் வந்து படத்தோட பீரியாடிக் போர்ஷனில் வந்து யாருமே எந்த குறையும் சொல்லலை. முக்கியமாக வந்து பீரியாடிக் போர்ஷன் வந்து போர் அடிக்குது, லேக் அடிக்குது, இந்த இடத்துல வந்து ரொம்ப போராக இருக்குது, இழுத்துட்டு போகிறாங்க அப்படி இப்படின்னு எந்த ஒரு குறையுமே சொல்லலை. அவங்க சொன்ன குறை என்னென்னா படத்தில் வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அது வந்து இறைச்சலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக வந்து இருக்குது, அது மட்டும்தான் தப்புன்னு சொன்னாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து கவனித்த வந்து படக்குள்ள வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க, படத்தோட சவுண்டை வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய லாஸ் வந்து படக்குழுவுக்கு வந்து ஆகிவிட்டது. ஆனாலுமே வந்து கங்குவா திரைப்படத்தை ஆஸ்காருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கு முன்பே வந்து படக்குழு வந்து முடிவு பண்ணிட்டாங்க இந்த திரைப்படத்தை ஆஸ்காருக்கு வந்து அனுப்பணும்னு. ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தில் அந்த அளவுக்கு ஒர்க்ஸ் வந்து நிறையவே இருக்குது. பீரியாடிக் பொசிஷனில், காஸ்டியூமில் இருந்து, அவங்க பேசுகிற லாங்குவேஜில் இருந்து சின்ன சின்ன விஷயமும் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த திரைப்படத்தை ஆஸ்காருக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற முடிவை வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து மற்ற திரைப்படங்கள் மாதிரி டேரெக்டாக அனுப்பாமல், ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ட்ரிபிள் ஆர் திரைப்படம். ஸோ ட்ரிபிள் ஆர் திரைப்படம் வந்து ஆஸ்காருக்கு வந்து நாமினேட் ஆகி வின் ஆனது. அந்த திரைப்படம் வந்து இந்தியா மூலமாக ரெக்கமெண்டேஷன் பண்ணி வந்து ஆஸ்காருக்கு வந்து போகலை. டேரெக்டாக வந்து ட்ரிபிள் ஆர் படக்குழுவே தயாரிப்பு நிறுவனமே மும்பையில் இருக்க ஏஜென்சி மூலமாக வந்து ஆஸ்காருக்கு வந்து அனுப்பப்பட்டது. ஆனால் வந்து கங்குவா திரைப்படம் அந்த மாதிரி கிடையாது. கங்குவா திரைப்படம் வந்து இந்தியா மூலமாக ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஆஸ்கார் லிஸ்ட்டில் வந்து கங்குவா திரைப்படமும் இடம் பிடித்தது. இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து கொண்டாடினாங்க. ஆனால் வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா கங்குவா படத்தை வந்து ஆஸ்காருக்கு வந்து அனுப்புவதற்கு படக்குழு வந்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. ஈஸியாக வந்து அந்த படத்தை தூக்கி அனுப்பலை. இந்த படத்தில் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் நெகட்டிவாக மக்கள் வந்து சொன்னாங்களோ, முக்கியமாக வந்து படத்தோட 30 நிமிஷம் வந்து சரியில்லைன்னு சொன்னாங்க, அந்த 30 நிமிஷத்தை கம்மி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து படத்தோட இறுதி ஒரு 15லிருந்து 20 நிமிஷத்தை வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் வந்து பீரியாடிக் போர்ஷன் மட்டுமே எடிட் பண்ணி வந்து கங்குவா படக்குழு வந்து ஆஸ்காருக்கு வந்து அனுப்பியிருக்கு. ஸோ ஆஸ்கார் நிறுவனமும் வந்து இதை வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து ஆஸ்கார் நிறுவனம் வந்து எந்தெந்த திரைப்படங்கள் வந்து ஆஸ்காருக்கு வந்து நாமினேட் ஆக போகிறது, அதாவது வந்து ஒவ்வொரு கண்ட்ரியிலிருந்தும் வந்து படங்களை வந்து ஆஸ்காருக்கு வந்து அனுப்புவாங்க. அப்படி வந்து ஒவ்வொரு கண்ட்ரியிலிருந்தும் அனுப்பும்போது வந்து அதிலிருந்து சில படங்களை வந்து ஃபில்டர் பண்ணி இந்தியாவில் வந்து இந்த திரைப்படம், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இந்த திரைப்படம், அந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்தியாவில் எந்தெந்த திரைப்படங்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 14-15 திரைப்படங்கள் வந்து இடம் பிடித்திருக்கு. கங்குவா திரைப்படம் இடம் பிடித்திருக்க கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கங்குவா திரைப்படம் இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து இடம் பிடிக்கவில்லை. இது வந்து கண்டிப்பாக வந்து சூர்யா ரசிகர்களுக்கு சோகமாக இருந்தாலுமே இது ட்ரிபிள் ஆரை விட வந்து ரொம்ப பெருமையான விஷயம் தான். ஏன்னா வந்து ட்ரிபிள் ஆர் திரைப்படம் வந்து இந்தியா வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணலை. இந்தியா வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாமல் இவங்களே டேரெக்டாக தான் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் வந்து கங்குவா திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் இந்தியா வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி வந்து கங்குவா திரைப்படம் அடுத்த கட்டத்துக்கு போனது. ஆஸ்காருக்கு வந்து நாமினேட் ஆகிற இந்தியா மூலமாக ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணது. இதுவே வந்து சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தான். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சூப்பராக வந்து கொண்டாட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியா மூலமாக ரெக்கமெண்டேஷன் ஆனதுனால வந்து கண்டிப்பாக வந்து பல நேஷனல் அவார்டுகள் வந்து வின் பண்ணுவதற்கான தகுதி வந்து இப்போ வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வந்து வந்துவிட்டது. இது வந்து ரொம்ப பெருமையான விஷயமா வந்து படக்குள்ள வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி, இவ்வளோ பெருமையான விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்